உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.கே.வி. ராஜா. இந்த காணொளியில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அமுல் கந்தசாமி அவர்கள் இன்று 21/6/2025 அன்று காலமானார். அவர் இன்று மாலை 3:20 மணிக்கு இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தார். 60 வயதை கடந்த திரு அமுல் கந்தசாமி அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். திரு அமுல் கந்தசாமி அவர்கள் கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வால்பாறை தனித்தொகுதியில் போட்டியிட்டார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வேட்பாளரை விட 13,171 வாக்குகள் கூடுதலாக பெற்று வால்பாறை தனித்தொகுதியின் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்த திரு அமுல் கந்தசாமி அவர்களின் இழப்பு ஈடு செய்ய முடியாததாகும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் சார்பாகவும் டி.கே.வி. ராஜாஸ் ஊடகம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இவன் டி.கே.வி. ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில். அன்னாரின் இறுதி ஊர்வலம் நடைபெறும் நாள் மற்றும் நேரம் குறித்து இதுவரை செய்தி எதுவும் வெளியிடப்படவில்லை.